இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, என்ன தொழில் இது? இதுதானே ஆன்லைன் ப்ராஸ்டியூஷன். இதுக்கு வேற என்ன பேர் வைக்க முடியாது? ஆன்லைன் ப்ராஸ்டியூஷன் தானே இது பேர் என்ன? என் உடம்ப பாக்குறதுக்கு நீ காசு கட்டி பாக்குற அப்படின்னா, ஒரு பொண்ணோட அன்பையும் அந்த பெண்ணோட உடலை பாக்குறதுக்கு நான் காசு கட்டுறேன் அப்படின்னா அதுக்கு பொருள் என்னங்க? அது பேர் காதலா? இல்ல வந்து ப்ராஸ்டியூஷன், ஆன்லைன் ப்ராஸ்டியூஷன், டிஜிட்டல் ப்ராஸ்டியூஷன். டிஜிட்டல் ப்ராஸ்டியூஷன் இன்ஸ்டாகிராம் அலோ பண்ணுது. டிஜிட்டல் ப்ராஸ்டியூஷன் இந்திய அரசு கண்டுக்காம இருக்குது. தமிழக அரசு என்ன பண்ணுது? டிஜிட்டல் ப்ராஸ்டியூஷன் ப்ரோமோட் பண்ணுது யூடியூப் மீடியாஸ் கூப்பிட்டு வச்சு. என்ன டிஜிட்டல் ப்ராஸ்டியூஷன் ப்ரோமோட் பண்றது? நீங்க என்ன சேனல் நடத்திட்டீங்க? வெக்க கட்டாங்களா? எத்தனை முக்கியமான சேனல்ஸ் வந்து கூப்பிட்டு வச்சு இன்டர்வியூ எடுத்துட்டு பாருங்க. பாரி பொழைக்க வேணாமா பாரி? நீங்களே நல்ல விஷயம் 4 பேசுங்க, எவனும் பார்க்க மாட்டான். ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு உள்ள கருத்து சொல்லி கொடுத்தா தானே பாரி. நான் என்ன கேக்குறேன்னா, இந்த ஆபாசத்தை இன்னைக்கு இந்த புள்ள பேசுது. இந்த புள்ள இப்படி வந்து ஒரு மாசம் 25 லட்சம் சம்பாதிக்குது. நாளைக்கு ஒரு பொண்ணு பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த பொண்ணுக்கு அந்த என்ன வருமா வராதா? கண்டிப்பா வரும். அப்ப பையனுக்கே பொண்ணா மாறணும்னு கூட தோணும். இல்லங்க பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அதான் சரி, அதை மாறி இருக்காங்க. சோ இது என்ன சொல்றேன்னா, இது வந்து எவ்வளவு ஒரு தப்பான ஒரு வழிகாட்டல். இந்த வழிகாட்டல் எப்படி அரசாங்கம் வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காம கண்டுக்காம இருக்குது? மாரல் பாலிசிங்களா அரசாங்கம் எப்படி பண்ணும்? இது மாரல் பாலிசிங்க இல்லையே. இது ஆன்லைன் ப்ராஸ்டியூஷன்ல இல்ல.